மலையாள சினிமாவுல முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்கிறவர் தான் ஜோஜு ஜார்ஜ். இவர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய ஜகமே தந்திரம் திரைப்படத்தின் மூலமா தமிழ்ல இன்ட்ரோ ஆனாரு. அந்த படத்துல பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாலும் கவனம் ஈர்த்தவர் அப்படின்னு சொன்னாலே சிவதாஸ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்ச ஜோஜு ஜார்ஜ் தான். மலையாள விஜய் சேதுபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவர் சமீப காலமாவே பேசப்படக்கூடிய ஒரு நடிகரா மாறி இருக்காரு. தினமும் 50 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து நேஷனல் அவார்டு வரைக்கும் ஜோஜு ஜார்ஜ் கடந்து வந்த பயணம் ரொம்ப வலிமிக்கது. அவர் கடந்து வந்த வெற்றி பயணம் என்ன வாங்க பார்க்கலாம். 1977ல திருச்சூர் பகுதியில் இருக்கிற குருசூர்ல இருக்க ஸ்ரீ முருகா டாக்ஸில இருந்து ஆரம்பிச்சதுதான் ஜோஜுவுடைய சினிமா கனவு. அப்பாவுடைய பாக்கெட்ல இருந்த பணத்தை திருடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிளாஸ கட்டடிச்சு படத்துக்கு போறதை வழக்கமா கொண்டிருந்த ஜோஜு ஜார்ஜ் அப்படின்ற ஒரு சின்ன பையனுக்கு சினிமா மேல தீராத காதல் இருந்திருக்கு. பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுக்கு பதிலா சினிமா நடிகன் ஆகணும் அப்படிங்கறத ஜார்ஜுடைய உச்சபட்ச கனவா இருந்திருக்கு. 90s காலகட்டத்துல சினிமால நடிக்கணும் அப்படின்னா மிமிக்ரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ இருந்துச்சு. சோ இந்த நேரத்துல நடிகர் கலாபவன் மணிக்குழு கேரளாவை வைக்க வச்சிட்டு இருந்தாங்க. இந்த குழுவுல இருந்த பலரும் அவங்களுடைய மிமிக்ரி கலையால சினிமாவுடைய கதவு திறக்கப்பட்டுச்சு. அதே பாணியின் மூலமா சினிமாவுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்ச ஜோஜு ஜார்ஜ் கலாபவன் குழுவுல சேர பல முயற்சிகளை எடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு ஏற்ப குரல் வளம் இல்லாததால அந்த குழுவுல அவரால் சேர முடியாம போயிருக்கு. ஆனா அப்பவும் மனம் தளராத ஜோஜு ஜார்ஜுக்கு சினிமாவுல முகம் காட்டுற ஒரு முதல் வாய்ப்பு வந்துச்சு. மழவி கூடாரம் அப்படிங்கிற திரைப்படத்தின் படப்பிடிப்பு நாள்லயே கல்லூரி தேர்வும் நடந்திருக்கு. தேர்வை விட தன்னுடைய கனவு தான் பெருசு அப்படின்னு நினைச்ச இவரு திரையில முகம் காற்ற முதல் வாய்ப்பை யூஸ் பண்ணிருக்காரு. அந்த படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா வசனமே எதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு நின்னுட்டு போற கதாபாத்திரம் தான் அப்படின்னாலும் இது ஒரு சிறிய தொடக்கமா இருக்கும் அப்படின்னு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிருக்காரு மனுஷன். இப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கிடைச்சாலும் வசனம் பேசுற அளவுக்கு எந்த இயக்குனரும் இவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. இடையில பெற்றோர்கள் வற்புறுத்தியதால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புல சேர்ந்தாரு. இதுக்கான ட்ரைனிங்காக 2 மாசம் கோவா போக வேண்டியிருந்தது. தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது கோவாவுக்கு போற ட்ரெயினுக்கு பதிலா தென்னிந்திய சினிமாவின் தாயகமா விளங்குற சென்னைக்கு போற ட்ரெயின்ல ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஏறி இருக்காரு. சென்னை வந்து அவரு 2 மாசம் அலைஞ்சு திரிஞ்சு வாய்ப்பு வராததால மறுபடியும் சொந்த ஊருக்கு போய் கிடைச்ச சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்திருக்காரு. சோ பல போராட்டத்துக்கு அப்புறமா தாதா சாஹேப் அப்படின்ற படத்தின் முதல்ல வசனம் பேசுற வாய்ப்பு கிடைச்சதும் பயம் காரணமா அதுல சொதப்பி இருக்காரு ஜோஜு ஜார்ஜ். அதுக்கப்புறமா வாழ்க்கையில சந்திச்ச பல அவமானங்களையும் வலியையும் பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து சினிமாவுல வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஜோஜு ஜார்ஜுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு மனோ தத்துவ மருத்துவர்கிட்ட அவங்க சொந்த குடும்பத்தாரே கூட்டிட்டு போற அளவுக்கு நடிப்பின் மேல தீராத ஒரு காதலா இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் ஜோஜு ஜார்ஜ் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாரு. சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் இவருடைய கதாபாத்திரம் பேசப்பட்டுச்சு. ஆஃப்டர் தட் ஜோஜு ஜார்ஜுக்கு மம்முட்டியுடைய படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இவருடைய சினிமா ஆசையை தெரிஞ்சுக்கிட்ட மம்முட்டி தன்னுடைய எல்லா படத்திலையும் இவருக்கு அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து ஜோஜு ஜார்ஜ கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து விட்டாரு. கிட்டத்தட்ட 24 வருஷங்களா ஜூனியர் நடிகரா 100க்கும் மேற்பட்ட திரைப்படத்துல நடிச்சிட்டு வந்த ஜோஜு ஜார்ஜ் முதல்ல ஜோசப் அப்படின்ற படத்துல ஹீரோவா ஆக்ட் பண்ணாரு. அவர் நடிச்ச முதல் திரைப்படத்திலேயே அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி தேசிய விருது, கேரள அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். இவனுக்கு நடிக்கவெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு அவமானப்படுத்தியவங்களுக்கு அந்த விருதின் மூலமா சரியான பதிலடி கொடுத்தாரு. இப்போ ஜோஜு ஜார்ஜ் மலையாள சினிமாவில தவிர்க்க முடியாத நடிகராகவும் இயக்குனராகவும் இருக்காரு. இவரே இயக்கி நடிச்ச பனி அப்படின்ற திரைப்படம் கடந்த வருஷம் வெளியாகி எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஜோஜு ஜார்ஜ் மலையாள சினிமாவையும் தாண்டி இப்ப தமிழ் சினிமாவிலையும் முன்னணி நடிகர்களின் படமான ரெட்ரோ, தக் லைஃப் திரைப்படத்திலையும் ஒரு சூப்பரான ரோல்ல நடிச்சு முடிச்சிருக்காரு. திரையில முகத்தை காட்டினா போதும் அப்படின்னு நினைச்ச ஜோஜு ஜார்ஜ் சினிமாவில தான் நினைச்ச இடத்தை அடைய கிட்டத்தட்ட 24 வருஷங்கள் பல வழிகளை கடந்து போராடி இறுதியில ஜெயிச்சிருக்காரு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.